இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எண்ணெய், அப்புறம் சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கையளவு சின்ன வெங்காயமும் கல் உப்பு அதை வதங்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1.5 தக்காளி வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 1.5 தக்காளி வந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா ஒன்று போல் வதங்கணும். மட்டன் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மட்டன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மட்டன் கழுவும் போது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, எந்த ஒரு நான்வெஜ் நீங்கள் கழுவுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி மஞ்சத்தூள், கல்லுப்புலாம் போட்டு நல்லா கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் வரவே வராது. ஸோ அதுக்கப்புறமா மட்டன், மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். கழுவும் போதும் அதை போடணும் நீங்கள். அடுத்தது நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள், அது வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதில் மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 450 கிராம் இருக்கும் மட்டன். அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்காக வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். குக்கரில் வந்து நான் வந்து ஒரு 10 விசில் விட்டுருக்கேன். இது வந்து சின்ன குக்கர்ன்றதுனால நான் 10 விசில் விட்டுருக்கேன். ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். நீங்கள் குறைஞ்சது 8லேருந்து 10 விசில் விட்டிங்கன்னா தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும். ஸோ பக்கத்தில் ஒரு கடாயில் நான் அதுக்கப்புறம் சீசனிங்க்கு தேவையானதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே இந்த குழம்பு கொதிச்சிருச்சு. ஸோ இந்த குழம்புல வந்து இப்போ நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிருக்கேன். அந்த பேஸ்ட்டு தேங்காய், பட்டை அண்ட் சோம்பு இது போட்ட பேஸ்ட்டு. தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வரணும். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 சின்ன வெங்காயம், பிரிஞ்சி இலை, பட்டை, அதுக்கப்புறம் சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சோம்புத்தூளை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். வதக்கும் போது சோம்பு ஆட் பண்ண உடனேவே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடணும். இல்லைனா உங்களுக்கு குழம்பு கசப்பாயிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். பாருங்கள், இந்த குழம்பு வந்து ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடையுமே இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து நேற்றுக்கு மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் குழம்பு 2மே பண்ணியிருந்தேன். ஸோ மட்டன் பிரியாணி ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நேற்றுக்கு எங்களோட லஞ்ச் வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி அண்ட் ரைத்தா. மட்டன் பிரியாணியும் ரொம்ப நல்லா வந்திருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.